விஷால் அவர்கள் அன்ஷிதா கிட்ட சூட்கேஸ் ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன சூட்கேஸ்? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே ரசிகர்களால அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, விஷால் மற்றும் அன்ஷிதா இவங்கள பத்தி தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போணுச்சு. ஆனா வெளிய வந்த இவங்க அந்த மாரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இருந்தாலுமே இவங்கள பத்தி தினமும் ஒரு செய்தி வெளிவந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, விஷால் அவர்கள் அன்ஷிதா கிட்ட சூட்கேஸ் ஒண்ணு குடுத்திருக்காரு. அந்த ஒரு சூட்கேஸ்ல அன்ஷிதா அவர்கள் விஷால் கிட்ட என்னென்ன பொருட்கள் பிக் பாஸ் வீட்ல குடுத்திருந்தாங்களோ, அது எல்லாமே இருந்திருக்கு. என்னப்பா நடந்திருக்கு? ஏன் ஆசையா குடுத்தத அவர் திருப்பி குடுத்திருந்திருக்காரு அப்படின்னா, விஷால் அவர்களுடைய அம்மா விஷால் கிட்ட இத பத்தி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, "இங்க பாரு விஷால், பிக் பாஸ் வீட்டுக்கு நீ எதுக்கு போன? உன்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உன் இமேஜ மக்கள் மத்தியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனா இப்ப அந்த மாரி இருக்கா? நீ பிக் பாஸ் வீட்ல ஒரு கன்டென்ட்டுக்காக அப்படி பண்ணியோ, இல்ல பேசி வச்சுட்டு பண்றீங்களோ, இல்ல உண்மையாலுமே அது நடந்துச்சோ வாட்டெவர். ஆனா வெளியில வேற மாரி போய்க்கிட்டு இருக்கு. உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மத்தவங்க அப்படி பண்ணணும் இல்லையா? என்ன இருந்தாலும் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அந்த பொண்ணுங்க 2 பேத்தையுமே நீ இந்த மாரி வந்துட்டு ஹோப் குடுக்குற மாரி எந்த விஷயமும் பண்ணாத. அன்ஷிதா உன்கிட்ட பிக் பாஸ் வீட்ல கொடுத்த பொருட்களாக இருக்கட்டும், தர்ஷிகா உன்கிட்ட பிக் பாஸ் வீட்ல கொடுத்த பொருட்களாக இருக்கட்டும், அது எதையுமே நீ வச்சுக்காத. முதல்ல என்ன பண்ணு, இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த பொண்ணுங்கள்ட்ட குடுத்துரு. நட்பா இருங்க. அத தாண்டி இப்ப மிகப்பெரிய அளவுல வேற எதுவும் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா விஷால் கிட்ட விஷாலோட அம்மா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சொல்றது நம்மளோட நல்லதுக்கு தான். அட் சேம் டைம் இது வந்து ஒரு பொண்ணுங்களோட லைஃப். இதுல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு விஷால் அவர்களுமே அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ஒரு சூட்கேஸ்ல வச்சு, அந்த ஒரு சூட்கேஸ நேரடியா கொண்டு போயிட்டு அன்ஷிதா கிட்டயும், தர்ஷிகாட்டயும் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு சூட்கேஸ தொறந்து பார்த்துட்டு அன்ஷிதா அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. ஆசை ஆசையா கொடுத்த பொருட்கள் எல்லாமே மறுபடியும் என்கிட்டயே குடுத்துட்டியேடா! அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மணிகண்டன் அவர்களோட நடிப்புல சமீபத்தில குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிற மாரியான பெயரையும் பெற்றிருக்கு. ரொம்ப கருத்தெல்லாம் பொழிஞ்சு அறுக்காம, ரியாலிட்டி என்னவோ அந்த ஒரு விஷயத்த ரொம்பவே சூப்பரா சிரிப்போட பேசி வச்சிருக்காங்க, சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு. இந்த படத்தோட கிட்டத்தட்ட 4 நாள் வசூல் மட்டுமே கிட்டத்தட்ட ரூ. 8,00,00,000 அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மணிகண்டன் அவர்களோட படத்திலேயே மிகச்சிறிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு தொகை பெற்ற படம் இந்த படம் தான். இதற்கு முன்னாடி இவர் நடிச்சிருந்த லவ்வர் படம் 11,00,00,000 ஓவராலா வசூலாகி இருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப வெறும் 4 நாள்ல 8,00,00,000 அப்படிங்கிறது இவரோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத காட்டுது. மணிகண்டன் அவர்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதற்கு முன்னாடி எப்படி படங்கள் பண்ணாரோ, இதுக்கப்புறமும் அதே மாரி ரொம்ப நல்ல திரைப்படங்கள தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு குடுக்கணும். ரசிகர்களை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாரியான படங்கள மணிகண்டன் அவர்கள் குடுத்தா ரொம்பவே நல்லாருக்கும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.